பேச்சுலர் ரூம் ப்ரோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேச்சுலர் ரூம் ப்ரோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேச்சுலர் ரூம் ப்ரோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேச்சுலர் ரூம் ப்ரோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டா வந்துட்டு ஒரு படம் பார்த்தேன். படம் பேர் வந்துட்டு 29. படம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல ஒரு சீன் இருக்கு நண்பர்களே. அந்த சீன் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருக்கும். அவர் ஒரு பேச்சுலர் ரூம்ல தங்கி இருப்பாரு. அந்த ரூமுக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு சரக்கு அடிக்க வந்திருப்பாரு. அந்த ரூமோட செட்டப்பே பாத்தீங்கன்னா கண்டபடி குப்பையெல்லாம் அங்கங்க இருக்கும். இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க, பார்சல் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க, அந்த குப்பையெல்லாம் அங்கங்க இருக்கும். டிஷ் வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, துணியை மடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க, கண்ட இடத்துல இருக்கும் துணி, வயர்லாம் அங்கங்க இருக்கும், வெச்ச பொருள் எங்கேயுமே வெச்ச இடத்துல இருக்காது, இஷ்டத்துக்கு இருக்கும், அன்ஆர்கனைஸ்டா இருக்கும், மெஸ்ஸியா இருக்கும், குப்பையா இருக்கும். நான் வந்துட்டு இந்த ரூம்கே சொல்றேன், இன்னும் சில படங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டைன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல எவ்வளவு மோசமா காமிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஹிருதயம் படத்துல என்ன சொல்றது, அவர் திருந்தி வர்ற நேரத்துல அவரே ரூம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரே கிளீன் பண்ணி வச்சிருப்பாரு. துப்புனதெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருப்பாரு. இவனுங்க வந்து மறுபடியும் இது மாதிரி அன்ஆர்கனைஸ்டா தான் பண்ணுவானுங்க. அது அவருக்கே கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்கும். மறுபடியும் 29 படத்துக்கே வருவோம். இப்போ என்ன ஆகும், இந்த ஹீரோக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதுக்காக அவரை பார்க்கறதுக்கு ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வந்ததும் இவங்களுக்கு பிரைவசி கொடுக்கறதுக்காக சரக்கடிக்க வந்த ஃப்ரெண்டு வெளியில போயிடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் உள்ள வந்து பார்த்தா அந்த ரூமே அப்படியே சூப்பரா இருக்கும், எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்கும். இவங்க சமைச்சு வேற வச்சிருப்பாங்க, கிளீனா இருக்கும். எல்லாத்தையும் அவங்க பேசிக்கலி கிளீன் பண்ணியிருப்பாங்க அந்த ரூமை. வேற ஒன்றும் பண்ணல. அவர் வெளியில போயிட்டு பிரைவசி கொடுக்க போயிட்டு திருப்பி உள்ள வந்த டைம்ல அந்த ரூமே கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல என்ன பிரச்சனை இருக்கு? இது ரொம்ப ஹோல்சமான சீன் தானே. இது எவ்வளவு நல்ல சீனா இருக்கு. அந்த பொண்ணு வந்து அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சாரி டு சே திஸ், நீங்க தான் 1ஆம் நம்பர் சோம்பேறி. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா உங்களால உங்களோட வேலையை பண்ண முடியாது, உங்களோட ரூமை கூட கிளீனா வச்சுக்க முடியாது. அதை கூட இன்னொருத்தவங்க, நான் வந்துட்டு ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தவங்களா இருக்கட்டும், அவங்க தான் வந்து கிளீன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இது எப்படி உங்களுக்கு ஹோல்சமா படுது? இது உங்களை நீங்க செல்ஃப் கொஸ்டின் தான் பண்ணணுமே தவிர இது உங்களுக்கு ஹோல்சமா படுதுங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல. அந்த சீனே அப்படிதான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. வா, இந்த பொண்ணு வந்துட்டு வந்தோடனே எல்லாத்தையும் மாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. பட் அங்க நடந்தது அந்த பொண்ணு தான் அந்த வேலையை பார்த்துருக்குது. இதுதான் அங்க நடந்திருக்குது. இது ஒரு விஷயமா? இதை பத்திலாம் நம்ம பேசணுமா? இது என்ன பெரிய விஷயம்? பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும், பசங்கன்னா அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஜெனரலைஸ் பண்ணி 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 இப்ப இது எந்த இடத்துல இருக்குன்னா, ஃபாரின்ல இந்தியன்ஸ் நம்மள காரி துப்புற அளவுக்கு இருக்கு. ஏண்டா பேச்சுலர் ரூமை நீ கிளீனா வச்சுக்காததுக்கும் ஃபாரினர்ஸ் நம்மள காரி துப்புறதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். இப்ப நம்ம வந்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், நம்ம ரூமை நம்ம கிளீனா வச்சுக்க மாட்டேங்கிறோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரூமே நம்ம கிளீனா வச்சுக்கலைன்னா நம்ம வெளியில போய் அதே மாதிரிதான், அதே மென்டாலிட்டி நம்ம வெளியில இருக்கிற ரிசோர்ஸஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடா இருக்கட்டும், ரோட்ல இஷ்டத்துக்கு துப்புறது, பப்ளிக் லிட்டரிங்கிறது இந்தியாவில நார்மலா இருக்கலாம். ஆனா நீங்க ஃபாரின் போனீங்கன்னா உங்களை காரி துப்புவான். அதுதான் விஷயம். சாரி அவன் அங்க கூட துப்ப மாட்டான், அவன் வந்துட்டு மனசுலதான் நினைச்சுப்பான். நம்ம வேணா துப்புவோம் இஷ்டத்துக்கு. இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் விஷயம். நம்ம இடத்த நம்மளே சுத்தமா வச்சுக்காம இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணி இந்தியன்ஸோட ஒரு இமேஜே ரொம்ப கேவலமா போற இடத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்திருக்கிறோம். எடுத்தவனே நான் இந்த ரூம், இப்ப நீங்க ரூமை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அங்க அப்படி இருக்கும்ல, ரூமை கிளீன் பண்ணினா அடுத்து உனக்கு ஒரு டிசிப்ளின் வளரும். இது மாதிரி நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம், நீங்க என்ன நினைக்கலாம், இப்ப இதை யாராவது பப்ளிக்ல பண்றப்போ ஒருத்தன் கேட்பான் நம்மளை பார்த்து, ஏன்டா இப்படி பண்ற, உன் வீடா இருந்தா நீ இப்படிதான் குப்பையை போடுவே அப்படின்னு கேட்பான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, அவன் வீடா இருந்தாலும் அவன் குப்பையை அப்படிதான் போடுவான். என்ன விஷயம்னா, அதை கிளீன் பண்றதுக்கு அவங்க அம்மாவோ இல்ல அக்காவோ இல்ல தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க இருந்துட்டு அதை கிளீன் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். அவன் ஒன்றும் வெளியில ஒரு மாதிரி வீட்டுல ஒரு மாதிரி இல்ல, அவன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கிறான். ஆனா அதுக்கு கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் வீட்டுல இருக்குது, வெளியில அதுக்கான ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பேச்சுலர் ரூம்ஸ்லாம் இப்படி மோசமா மெயின்டைன் மெயின்டைன் கூட பண்ணப்படாததற்கான காரணம் வந்துட்டு நான் ஒரு 5 காரணம் நினைக்கிறேன். மேபி இன்னும் அதிகமா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு இட்ஸ் டியூ டு பேட் பேரண்டிங். அதாவது
இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி அவன் வீட்லயும் அதே மாதிரி தான் குப்பையை போடுறான், இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு கீழே சிந்துறான், டஸ்ட்பின்ல போடாம போடுறான், தட்டை கூட லைட்டா கூட வாஷ் பண்ணாம போட்டுடுறான், வந்தவொடனே துணியை கழட்டி போட்டு எங்கன்னா போட்டு போயிடுறான், ஆர்கனைஸ்டாவே வைக்க மாட்டான். ஆனா இதை தட்டி கேட்க வேண்டிய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, பையன் அப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களே அந்த வேலையெல்லாம் பண்ணிடுறாங்க. துணியை எடுத்து மாட்டி வச்சிடுறது, சாமானை தேய்ச்சி வச்சிடுறது, வீடை கூட்டி வச்சிடுறது, இது மாதிரி ஒன்று அவங்க அம்மா பண்ணுவாங்க, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற வேற யாராவது லேடிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவன் இப்படியே ட்ரெயின் ஆகி ஒரு பேச்சுலர் ரூமுக்கு, அதாவது நாளை பின்ன ஒரு வேலைக்கோ இல்லை எஜுகேஷனுக்காகவோ வேற ஒரு ஊருக்கு போறப்போ அவன் இதை ஃபேஸ் பண்ணணும், இதை நம்மளே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரப்போ அவனுக்கு அது பழக்கமே இல்லை, அவன் அதை பண்ணவே மாட்டான். இங்கே தான் வந்துட்டு அவன் அந்த பேச்சுலர் ரூம் மோசமாக மெயின்டைன் பண்ணப்படுறதுக்கான ரூட்ஸ் விதைக்கப்படுகிறது. அவன் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அவன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான், அப்படியே போட்டுருவான், அவன் சார்ஜர் வேறு எங்கேயோ வச்சுப்பான், துணியை இது பண்ணி போட்டுருவான், டிஷ்வாஷ் பண்ண மாட்டான், சாப்பிட்ட தட்டை கழுவ மாட்டான், அப்படியே தான் கிடக்கும் பல மாதத்துக்கு. அவனுக்காக என்னைக்காவது தோணுச்சு ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியாமல் அந்த இடத்துல புழுத்து ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் அவன் போய் தட்டை மட்டும் கழுவி சாப்பிட்டு அதே இடத்துல படுத்துப்பான், வேற ஒன்றும் பண்ண மாட்டான். இதுதான் வந்துட்டு ரீசன் நம்பர் 1. ரீசன் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரீசன் நம்பர் 1ஓட பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, கிளீனிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஹர் ஜாப், அதாவது அவளுடைய வேலை, அதாவது பெண்களுடைய வேலை அப்படிங்கிறது அவனுக்கு சப்கான்ஷியஸாவே அவனுக்கு. நான் இங்க ஏன் அவனுக்குன்றனா, எனக்கு தெரியல, நான் வந்துட்டு லேடிஸ் பேச்சுலர்ஸ் ரூமுக்கு பேச்சுலரேட்ஸ் ரூமுக்கு நான் போனதில்லை, பட் பேச்சுலர் ரூம்ஸ்ல மோஸ்டா இப்படிதான் இருக்கு, நான் அதனாலதான் அவன்னு சொல்றேன். கிளீனிங் அப்படிங்கிறது பெண்களுடைய வேலைன்னே அவன் பழகிட்டான். இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா, பையன் அது மாதிரி தான் இருப்பான், இஷ்டத்துக்கு இருப்பான். அதே வீட்டில் இன்னொரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுகிட்ட அவங்க அம்மா என்ன சொல்லி வளர்ப்பாங்க, போகிற வீட்டில் நீ கரெக்டாக இருக்கணும், இப்பயே வீடு கூட்டி பழகு, இப்பயே சமைச்சு பழகு, இப்பயே பாத்திரம் துளைக்கி பழகு, இப்பயே துணி துவைச்சு பழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு எல்லாத்துக்கும் பழக்கி வச்சிருவாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு வேலையை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அது நான் இதர அம்மாவோ இல்லை தங்கச்சியோ இல்லை அக்காவோ இல்லை கல்யாணமான கேஸ்ல மனைவியோ யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் கிளீனிங் பக்கமே போக மாட்டான். இப்ப இந்த படத்துல நான் சொன்ன மாதிரிதான், அவங்க அத்தனை நாள் கிளீன் பண்ணல, ஆனா அந்த இடத்துலயும் ஒரு பொண்ணு தான் வந்துட்டு கிளீன் பண்ற மாதிரிதான் காமிச்சிருக்காங்க. இதுதான் வந்துட்டு நான் ஒரு செகண்ட் ரீசனா ஃபீல் பண்றேன். 3வது ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளை யார் பார்க்க போறா, இப்ப யாராவது வந்தாங்கன்னா பரவாயில்ல, யாரும் வரல அப்படிங்கிறப்போ, இப்ப அதே படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவ வந்துட்டாலே ஐயோ ரூம் இப்படி இருக்கே அப்படின்னு பார்ப்பான். அவன் வந்துட்டு அவன் வரல அப்படின்னா அந்த ரூம் அப்படியே தான் இருந்திருக்கும். வர்றது முன்னாடியே தெரிஞ்சுதான் அட்லீஸ்ட் கொஞ்சமா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பான். யாரு நம்மளை வந்து பார்க்க போறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், தேர் இஸ் நோ அர்ஜென்சி. அதுதான் வந்துட்டு ரீசன் 3 அப்படின்னு நினைக்கிறேன். ரீசன் 4 என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பேச்சுலர் ரூம் வந்துட்டு சொந்த வீடா இருக்காது, வாடகைக்கு தான் இருப்போம். நம்மளே இங்க வாடகைக்கு தானே இருக்கிறோம், நம்ம எதுக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் காலி பண்றப்போ அவனே பார்த்துப்பான், நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கடைசியா என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ரூம்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இதை இவன் பார்த்துப்பான், இதை இவன் பார்த்துப்பான், நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சோம்பேறி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, 4 பேருமே அந்த வேலையை பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட இன்ட்ரெஸ்ட் தான் இப்படி மட்டமான இந்த பேச்சுலர் ரூம். இப்போ இந்த பேச்சுலர் ரூமை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, 5 பிளான்ஸ் தான் நான் சொல்லுவேன். 5மே ரொம்ப சப்பையான பிளானுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரூமே இப்போ புழுத்து கிடக்கே, இதெல்லாம் நான் கிளீன் பண்றதுக்கு பல வருஷம் ஆகும், அதுக்கு நான் அப்படியே இருந்துட்டு போறேன், அதெல்லாம் இல்லை. 5 பிளான், 5மே சப்பையான பிளான். பிளான் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 minute ரூல். அதாவது ஒரு பொருளை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட யூஸ் முடிஞ்சதும் 2 minutesக்குள்ள அதை நீங்க எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுட்டீங்கனாலே பாதி ரூமை நீங்க கிளீன் பண்ணிட்டீங்க, பாதி ரூம் ஆர்கனைஸ்டா இருக்குது. இதுதான் வந்துட்டு ரூல் நம்பர் 1. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சுது. நீங்க அந்த ரூமை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே சுத்தமா இல்லைன்னு கூட சொல்லலாம். அது ஒண்ணு. 2வது, வீக்லி ரீசெட் டே வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு எஜுகேஷனுக்காக வெளியில தங்கியிருந்தாலும் சரி, ஆர் வேலைக்காக வெளியில தங்கியிருந்தாலும் சரி, 7 நாளும் நீங்க வேலை பார்க்க போறதில்ல. சம் கேசஸ்ல டாக்ஸிக்கான எம்ப்ளாயர் இருக்கிற பட்சத்துல 7 நாளும் கூட வேலை பார்த்தாலும் 30 minutes இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 30 minutes இருக்கும். ரூமை ஸ்வீப் பண்ணிட்டு அங்கங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு 30 minutes இருக்கும் கண்டிப்பா. வீக்லியில நான் சொல்றேன், ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் இருக்காதுங்களா? அந்த 30 நிமிஷத்துல நீங்க அழகா வீடை கிளீன் பண்ணி மாப் போடுறேன்னா மாப் போட்டு சீக்கிரமா வேலையை முடிக்கலாம். ஏன்னா பேச்சுலர் ரூம் ஒன்றும் பெரிய மாளிகை கிடையாது. ஒரு ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும்.
டக்குன்னு வேலையை முடிக்கலாம். அது வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸில் பண்ணிடலாம். வீக்லி ஒன்ஸ் ஒரு 30 மினிட்ஸை மட்டும் ஒதுக்குனீங்கனாலே ரூம் வந்துட்டு ஒரு 75% முடிஞ்சுதுங்க. மூணாவது என்னன்னா டிஷ் வாஷ் பண்றத அந்த அன்னைக்கே பண்ணிருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கூட வச்சுக்கோங்க. இப்ப நீங்க காலையில உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 தட்டு வச்சுக்கோங்க. காலையில ஒன்று, அதாவது நீங்க 3 வேளையும் இது பண்ண முடியாது, சாமான் தேய்க்க முடியாது, உங்களுக்கு வேலை இருக்கும், ஆர் நீங்க காலேஜ் போகணும் அப்படிங்கிற பட்சத்துல 3 தட்டு வச்சுக்கோங்க. காலையில ஒரு தட்டுல சாப்பிடுங்க, மதியம் ஒரு தட்டுல சாப்பிடுங்க, நைட்டு ஒரு தட்டுல சாப்பிட்டு நைட்டு பொறுமையா ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா கழுவிடலாம். நான் என்ன சொல்றேன், இந்த 15 நிமிஷம் கூட நீங்க இல்லாம இருக்க போறீங்க. எனக்கு அது எப்படின்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 2 மினிட் ரூல் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ரீல் 4 பார்க்கலாம். 15 நிமிஷம் ரூல் படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் ரீல் 30 ரீல் பார்க்கலாம். வெறும் 30 ரீல் பார்க்குற நேரத்தில் நீங்கள் இந்த வேலையாவே பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்ப நேரம்லாம் கிடையாது. அதுவும் நீங்கள் ஃபுல்லாக வெளியில தான் சாப்பிட போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே பெரிய வேலை இல்லைங்க. சாப்பிட்டுட்டு கழுவிட்டு வச்சிருவீங்க, அவ்வளோதான். வேற ஒரு வேலையும் இருக்காது. இதுதான் 3rd. 4th ரூல் என்னன்னா, உங்களுக்கு சப்போஸ் ரூம்மேட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரூம்மேட்ஸ்குள்ள நீங்க வேலையை பிரிச்சுக்கோங்க. ஏன்டா நான் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு நான் வீடு கூட்டுறேன், இந்த வாரம் நீ பாத்திரம் கழுவு. அது மாதிரி நீங்க பிக் பாஸ் பார்த்துருக்கீங்க. அந்த பிக் பாஸ் ஏதான் நீங்க உங்களோட 4 பேருக்குள்ள பண்ணுங்க. இதை மட்டும் நீங்க லைக் இந்த வாரம் நான் பாத்திரம் தேய்க்கிறேன், இந்த வாரம் நான் டாய்லெட் கழுவுறேன், இந்த வாரம் நான் வந்துட்டு இது பண்றேன் அது பண்றேன்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கனாலே 95% உங்களோட ரூம் வந்துட்டு கிளீன் ஆயிடுங்க. இந்த 4 ஸ்டெப்ல 95% ரூம் கிளீன் ஆயிடும். 5% எங்கன்னா துணி மடிக்க முடையா இருக்கும். முடை இந்த சென்ஸ் லேசியா இருக்கும். துணி மடிக்க லேசியா இருக்கிற பட்சத்துல நீங்க சேர்ல போடாம ஒரு பேஸ்கெட்ல போட்டுக்கோங்க. நீங்க துவைச்சிட்டு அந்த பேஸ்கெட்ல போட்டு டெய்லி துவைப்பீங்களோ இல்லை எப்படி துவைப்பீங்களோ, வாஷிங் மிஷின் இருந்தா டெய்லி துவைக்க வேண்டியது இருக்காது. பட் நீங்க சப்போஸ் டெய்லி துவைக்கிற மாதிரி இருந்தா அந்த பேஸ்கெட்ல போட்டேங்க. அந்த பேஸ்கெட் நிரம்புனதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்து மடிச்சு வச்சிருங்க. இவ்வளவுதாங்க வேலை. இந்த 5 ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணினாலே உங்க ரூம் வந்துட்டு ப்ரெசன்டபிளா இருக்கும். உங்க ரூம் ப்ரெசன்டபிளா நீங்க கொஞ்சம் டிசிப்ளின்டா இருந்தீங்கனாலே உங்க மைண்ட் செட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ரீல்ஸ் பார்க்குற நேரத்துல ஆர் ஏதாவது படம் பார்க்குற நேரத்துல கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, ஒரு 30 மினிட்ஸ் இது மாதிரி வாரத்துல ஒரு நாள் 30 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 15 கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கூட உங்களுக்கு இல்லை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா எல்லாருக்கும் டைம் இருக்கு. நாம வந்துட்டு அதை எதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறதான் விஷயம். நம்ம ரீல்ஸ் பார்க்கறதோ இல்லை கண்டென்ட் பார்க்கல இல்லை பசங்க கூட அரட்டை அடிக்கிறதுல இப்படி ஸ்பெண்ட் பண்றோமா? அரட்டை அடிக்கலாம், தப்பு இல்லை. அரட்டை அடிச்சாலும் ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு லோன் டைம் கண்டிப்பா ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஒர்க்கை நீங்க தாராளமா பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னாலே பேச்சுலர் ரூம் வந்துட்டு ரொம்ப நம்ம படத்துலலாம் காட்டுற மாதிரி மோசமா இல்லாம ப்ரெசன்டபிளா இருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது, இதுதாங்க. உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி பேச்சுலர் ரூம் வந்துட்டு மோசமா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மைண்டுக்கும் நல்லது, உங்க உடம்புக்கும் நல்லது. அதுதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ கைஸ். ஸ்டே சேஃப் ஃப்ரம் த பேச்சுலர் ரூம்ஸ்.